இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரன் மூலமாக வேதத்திலுடைய வசனங்களை உங்களோடு கூட தியானிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாசம் என்கிறதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நேற்று நாம் தியானித்தோம். இன்று அந்த 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்போ நம்ம பார்த்தோம், அந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அவர்களிடத்தில் போய் சொல்லு, அவர்களுடைய மீறுதல்களுடைய பாவங்களை எல்லாம் சொல்லு. அவர்கள் என்னை நோக்கி தேடுகிறார்கள், உபவாசிக்கிறார்கள், தன்னுடைய ஆத்துமாவை ஒடுக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் தனக்கு கீழே உள்ள எளியவர்களை ஒடுக்குகிறார்கள். அதனால் அது எனக்கு உகந்த உபவாசம் அல்ல. இப்போ நம்ம வாசித்தது போல பசியுள்ளவனுக்கு தன் ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், தன் மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காதிருப்பதும் அல்லவோ சிறந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறாரு. அந்த பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கிறது, அந்த வஸ்திரம் இல்லாதவனுக்கு நம்ம வஸ்திரம் கொடுக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு சுவாபம் இருந்தாலே போதும், இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லுகிறார். இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு தகுதியான ஒரு குணமாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓமையாக சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, தன்னுடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நம்முடைய சுதந்திரத்தில் பங்கெடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அது யார் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் நோயோடு இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது பசியாக இருக்கும் பொழுது கிறிஸ்து சொன்னது போல இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதையே எனக்கு கொடுக்குறீர்கள் அப்படின்னு சொன்னது போல இந்த காரியம்தான் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அதுதான் சிறந்த உபவாசம் என்று சொல்கிறார். நாம் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சாப்பிடாமலும் அல்லது தன்னுடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் ஒடுக்கி எளியவர்களுக்கு இறங்காமலும் பசிக்கிறவர்களுக்கு கொடுக்காமலும் அல்லது நோயுற்றவர்களை நாம் விசாரிக்காமலும் இருந்தால் அது எனக்கு சிறந்த உபவாசமாக இராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய யோவான் ஸ்நானம் ஊழியத்திற்கு வரும் பொழுது பரிசேயர்கள் அவனை பார்த்து கேட்கிறார்கள். ஆண்டவர் யோவான் ஸ்நானம் பிரசங்கம் பண்ணும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது யோவான் அவர்களுக்கு கொடுத்த அறிவுரை அதுதான். நீங்கள் 2 வஸ்திரம் இருந்தால் ஒரு வஸ்திரத்தை அவங்களுக்கு கொடுங்க, ஆகாரம் இருந்தாலும் அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய பகைஞர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உன்னுடைய மேலங்கி அவன் கேட்டால் உன் வஸ்திரத்தையும் நீ சேர்த்து கொடு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் இருந்தால் மற்றவர்களை நேசிக்கிறதும் தன்னிடத்தில் இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுக்கிறதும் கொள்ளையிடாமலும் இருக்கிறதும் தான் எனக்கு சிறந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் அந்த மோசேயினுடைய முறைமையிலே தேவன் கொடுத்த நியமத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷரும் அவருடைய விளை நிலங்களிலே 2 வருஷம் அவங்களுடைய விளைச்சல்களை அவர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். 3ஆவது வருஷம் வரக்கூடிய எல்லா பலன்களிலும், அதாவது நிலங்கள், தானியங்கள், திராட்சை தோட்டங்கள், அந்த ஒலிவத்தோப்புகள், ஆடு மாடுகள் வரக்கூடிய எல்லா பலன்களிலும் 10ல் 1 பாகை உன் வாசலில் வைக்க கடவா. ஏன்னா அந்த மோசேயினுடைய நாட்களில் எல்லா கோத்திரத்தாருக்கும் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. லேவியர்களுக்கு அதில் சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. அதனால் அந்த லேவியர்களும் பரதேசிகளும் உன் வீட்டில் உள்ள திக்கற்றவர்களும் விதவைகளும் சாப்பிட்டு திருப்தியாகும்படியாக அந்த 3ஆம் வருஷத்தில் உன் பலன்களில் எல்லாம் 10ல் 1 பங்கை நீ வைத்து விடுவாயாக என்பது நியமமாக கொடுக்கப்பட்டிருந்தது, அவருடைய கற்பனையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். உன் அருகில் இருக்க
தரித்திரர், எளியவர்கள், விதவைகளுக்கு நீ பசிக்கு ஆகாரமும் உடுக்கிற உடையும் இருக்கிற இருப்பிடமும் நீ கொடுத்து நீ ஆதரிச்சேன்னா அதுதான் எனக்கு சிறந்த உபவாசமாக இருக்குன்னு சொல்கிறாரு. யோபு பக்தன் சொல்லும் பொழுது சொல்கிறார், நான் அவனுடைய நியாயத்தை தேவனிடத்தில் முறையிடும் போது சொல்கிறார், எப்பொழுதாவது நான் வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் மடிவதை கண்டு அல்லது வஸ்திரம் இல்லாது இருக்கிறதை கண்டு நான் வஸ்திரம் கொடுக்காமலும் என்னுடைய பலத்தினால் யார் மேலேயாவது நான் கை நீட்டி இருந்தா என்னுடைய தோள்பட்டை சரியவும் என்னுடைய புஜம் நொறுக்கப்படவும் கடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாவம், அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஒருத்தங்க பசியாக இருக்கும்போது அவனுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்காம, வஸ்திரம் இல்லாத இருக்கும்போது வஸ்திரம் கொடுக்காம இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை அவன் உணர்ந்தவனாய் அவர் சொல்றாரு, நான் அப்படி நான் செய்யாமல் இருந்திருந்தேன்னா என்னுடைய தோள்பட்டை என் தோள்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்தின் எலும்பு நொறுங்க கடவுது என்று சொல்லுகிறாரு. அம்பிரியமானவர்களை, கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அவருக்கு ஏற்ற உபவாசம் அப்படின்னு சொல்கிறது வீணாக சிறுமைப்பட்டவர்களை நொறுக்காமலும் தாழ்த்தாமலும் அவர்களை அநியாயமாக கொள்ளையிடாமலும் இருந்து பசிக்கிறவனுக்கு ஆகாரமும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரமும் கொடுத்து துரத்துண்டவர்களை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும் பொழுது அதுதான் எனக்கு சிறந்த உபவாசம்னு சொல்லுகிறார். நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் தரித்திரரை உபசரிக்க மறவாதிருங்கள். சில சமயத்தில் நம்ம என்ன செய்வோம், தரித்திரன்னு சொல்லி தேவதூதரையும் நம்ம உபசரித்து விடுவான்னு சொல்லியிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து அதை நமக்கு முக்கியத்துவம் பண்ணி சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நானன் சொல்லும் பொழுதும் அவரும் அதை முக்கியத்துவம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கிறாரு, விசுவாசம் உள்ளது, அதாவது எது விசுவாசம், எது செத்த விசுவாசம் என்று சொல்லும்போது கிரியை உள்ள விசுவாசம்தான் ஒரு நல்ல விசுவாசம். நல்ல ஒரு விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் என்ன பண்ணணும், கிரியை உள்ளவனாக இருக்கணும். தனக்கு முன்பாக ஒருவன் பசியாக இருக்கிறான் அல்லது ஆடை இல்லாமல் இருக்கிறான், அவனை பார்த்து நீ சமாதானமாய் போ, நீ குளிர் காய்ந்து பசியாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி அவனுக்கு வேண்டியதை அவன் செய்யாவிட்டால் அவனுடைய விசுவாசம் எப்படி உயிருள்ளதாக இருக்கும், அவனுடைய விசுவாசத்தால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லியிருக்காரு. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நாம், அவரிடத்தில் நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை இதுதான் சொல்றாரு, இதுதான் எனக்கு பிரியம், இதுதான் நீங்க எனக்கு செய்த உகந்த உபவாசமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களை, இன்று நாம் கற்றுக்கொண்ட பிரகாரம் ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் எது? அக்கிரமத்தின் கட்டுகளை அகழ்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்கிறதும் விடுதலையாக்கி விடுகிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தையும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும் கொடுத்து தன்னில் மாம்சமானவன் தன்னை ஒழிக்காமல் இருக்கதும் அல்லவோ சிறந்த உபவாசம் என்று சொல்கிறார். அதை நாம் அவ்வாறு நடக்காது இருந்தால் இந்த நாட்களிலே நாம் அதை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு உகந்தபடி நம்ம உபவாசம் இருந்து அவரிடத்திலிருந்து கிருபையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முயல்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினால் உம்முடைய வசனத்தினால் எங்களோடு கூட பேசி அப்பா எங்களை உணர்வடைய செய்து மெய்யான உபவாசம், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் கிருபை செய்தீங்களேப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களிடத்திலே குறையுண்டு தகப்பனே, நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்கவும், பசியுள்ளனுக்கு ஆகாரத்தை கொடுக்கவும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் விடுதலையாக்கி விடவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சகை சொன்னது போல ரட்சிப்புக்குள்ளாக வரும் பொழுது நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் அலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று ஆண்டவரே சொன்னது போல நாங்களும் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தகப்பனே ஸ்தோத்திரமாப்பா உபவாசித்து இடத்திலே வல்லமையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆவியானவரே கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.